நம்ம போன வீடியோவோட தொடர்ச்சி தான் இங்கே பார்க்க போகிறோம். அதாவது கோலத்தின் கன அளவு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் போன வீடியோவோட லாஸ்ட் எண்டு முடிச்சிருந்தோம் வைங்களா. ஸோ அது எப்படி வந்துச்சுன்ற விஷயத்தை நான் சொல்ல போகிறேன். இப்போ கோலத்தின் கன அளவு வைங்களா, நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் 10வது புத்தகத்தில் 294ல் இங்கே ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கேன். அப்படின்னா கோலத்துடைய கன அளவு ஓகேவா 2 கூம்போட கன அளவுக்கு சமம்னு சொல்லியிருக்கான் ஓகேங்களா. ரைட், நல்லா நான் வச்சுங்க. கோலத்துடைய கன அளவு 2 கூம்போட கன அளவுக்கு சமம்னு சொல்லியிருக்கான். அது கீழே ஒரு கண்டிஷன் சொல்லியிருக்காங்களா, இந்த கண்டிஷனுக்கு இருந்தால் மட்டும்தான் இந்த கோலத்து உள்ளாரையே இந்த கூம்பை வைக்க முடியும், 2 கூம்பை வைக்க முடியும் ஓகேங்களா. ரைட், என்ன சார் கண்டிஷன் அப்படின்னா கோலம் கூம்பின் விட்டங்கள், நல்லா நான் வச்சுங்க. கோலம் ஓகேங்களா, இது கோலம், கோலத்தோடைய விட்டங்கள் இதுதான். ரைட், அடுத்தது கூம்பின் விட்டங்கள், நல்லா நான் வச்சுங்க. கூம்பின் விட்டங்கள், கூம்போட விட்டம் இது ஐயா, இது கூம்பின் உயரத்துக்கு சமமாக இருந்தால் கூம்பின் உயரம் இதுதான். புரியுங்களா. ரைட், அப்படின்னா என்ன சார் அப்படின்னா ஹச்சு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹச்சு ஓகே விட்டம் என்ன சொல்லியிருக்கேன், இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு 2 ஆறு தானே அர்த்தம். ரைட், அதேமாரி இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு. ரைட், ஸோ அப்போ விட்டம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா 2Rன்னு அர்த்தம். விட்டம்னா என்னது 2R. ரைட், அப்போ பாருங்கள், கோலத்தோடைய விட்டமும் ஓகேவா கூம்போடைய விட்டமும் கூம்பின் உயரத்திற்கு சமமாக இருந்தால், இந்த உயரத்துக்கு சமமாக இருந்துச்சுன்னா அப்படின்னா என்னதுன்னா அச்சுக்கு போல் என்ன பண்ணணும் 2Rன்னு போடணும். அச்சுக்கு போல் என்ன பண்ணணும் 2Rன்னு போடணும். அப்படி இருந்துச்சுன்னா கோலத்து உள்ளார, நல்லா நான் வச்சுங்க, கோலத்து உள்ளார எத்தனை கூம்பு வைக்க முடியும், 2 கூம்பு வைக்க முடியும் ஓகேவா. ரைட், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், கோலத்தின் கன அளவு நான் ஈஸியாக கண்டுபிடிக்க போகிறேன். கோலத்தின் கன அளவு ஓகே, கோலத்தின் கன அளவு என்ன சொல்லுங்க, 2 கூம்பின் கன அளவா, 2 கூம்பின் கன அளவு. புரியுங்களா. ரைட்டு, 2 கூம்போட கன அளவு. அப்போ பாருங்கள் 2 இன்ட்டு ஓகேவா 2 கூம்போட கன அளவு ஓகேவா. ரைட்டு, ஸோ 2 கூம்பை இதில் என்ன பண்ணலாம் வைக்கலான்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே. ரைட்டு, வெரி சிம்பிள். இங்கே பாருங்கள், இப்போ கூம்பின் கன அளவு நமக்கு தெரியும் ஓகேவா. இந்த கூம்பு ஒரு உருளையில் எத்தனை கூம்பு வைக்கலாம் அப்படின்னா 3 கூம்பு வைக்கலாம் ஓகேவா. ரைட், ஸோ அப்போ கூம்போட கன அளவு உருவாவதற்கு அடிப்படை காரணமே யார் அப்படின்னா உருளை தான் ஓகேவா. ஸோ அப்போ நமக்கு கூம்பின் கன அளவு தெரியும் 1/3 r² ஹச்சு ஓகேங்களா. ரைட்டு, சூப்பரு. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இது எப்படின்னா ஹச்சுக்கு பதில் என்ன சார் யூஸ் பண்ணணும் 2Rன்னு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, கணக்கே முடிஞ்சு போச்சு. ஸோ 2 பிறகுனா 2/3 ஓகேவா பை r² இன்ட்டு ஹச்சுக்கு பதில் என்ன பண்ணணும் 2R அப்படின்னு யூஸ் பண்ணணும். என்ன பண்ணணும் 2Rன்னு யூஸ் பண்ணணும். அவ்வளோதான், கணக்கு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா. ரைட், ஈஸியாக போட்டு போயிடலாம். இப்போ பாருங்கள், கணக்கை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கேன். இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே 2 இங்கே பிரிக்கலாமா, 2 2 எவ்வளவு 4/3 பை r², இங்கே r1, ஸோ r³ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. கோலத்தின் கன அளவு, கோலத்தின் கன அளவு, கோலத்தின் கன அளவு என்னது 4/3 r³, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அப்போ கோலத்து உள்ளார, நல்லா நான் வச்சுக்கிங்க, கோலத்து உள்ளார எத்தனை கூம்பை வைக்க முடியும் அப்படின்னா 2 கூம்பை வைக்க முடியும் ஓகேவா. அதுக்கு கண்டிஷன் என்ன அப்படின்னா கோலத்துடைய விட்டமும் கூம்போடைய விட்டமும் கூம்போட உயரத்துக்கு சமமாக இருந்துச்சுன்னா டக்குன்னு தூக்கிட்டு வச்சுட்டு போயிடலாம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு ஓகேவா. பட் ஆனால் இங்கே ஞாபகம் வச்சிங்க, கூம்போட கன அளவு உருவாகுவதற்கு யார் காரணம் அப்படின்னா உருளை தான். உருளை உள்ளார எத்தனை கூம்பு வைக்கலாம் 3 கூம்பு வைக்கலாம், நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம் ஓகேங்களா. ரைட், அவ்வளோதான். ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி, சரிங்களா. ரைட், ஸோ இது ஒரு விஷயம், இது ஒரு தேரத்தை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகேவா. ஸோ இதை கொடுப்பாங்க, இதை கொடுத்துட்டு கேள்வி கேட்பாங்க ஓகேவா. கோலத்தின் கன அளவு, அதெல்லாம் நான் வச்சு கோலத்தின் கன அளவு ஈக்குவல் டு 2 இன்ட்டு கூம்பின் கன அளவு, கீழ்கண்டவற்றில் எது சரியானது அப்படின்னு கேட்பான். ஸோ கண்டிஷன் நல்லா ஞாபகம் வச்சுக்கிங்க ஓகேங்களா. ரைட், ஸோ அடுத்து நம்ம ஒரு தேரத்தை ப்ரூஃப் பண்ண போகிறோம். இங்கே என்ன ப்ரூஃப் பண்ண போகிறோம் அப்படின்னா இது நம்ம ஸ்கூல் புத்தகத்தில் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா கோலத்தோடைய புறப்பரப்பு ஓகேவா உருளையோட வலைப்பரப்புக்கு சமம்னு சொல்லிட்டான். அது எப்படி சொல்ல முடியும் ஓகேவா, அதுதான் இப்போ இங்கே பார்க்க போகிறோம். அது யார் சொன்னது அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ் தான் நம்ம நிரூபிச்சிருக்காப்புல ஓகேவா. ரைட், என்ன நிரூபிச்சிருக்காருன்னு பாருங்கள், நல்லா கவனிங்க. கண்டிஷன் தான் இங்கே முக்கியம், கண்டிஷன் மட்டும் டக்கு டக்குன்னு முடிச்சுன்னா முடிஞ்சிட்டு போயிடலாம். கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான, கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரம் உள்ள உருளையின் நூல் ஓகே படத்தில் காட்டுமாறு வைக்கப்படுகிறது. அப்போ கோலத்தோடைய விட்டம், விட்டம் அர்த்தம் இது இது ஓகேவா. இந்த சைடு பார்த்தோம்னா விட்டம் இது, இந்த சைடு பார்த்தோம்னா இது. ரைட், இந்த விட்டத்திற்கு சமமான, நல்லா கவனிங்க,
இந்த விட்டத்திற்கு சமமான உயரம் உடையது. ஓகேவா? விட்டம்னா நமக்கு தெரியும் கோலத்தில் இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு. ஓகேவா? விட்டம்னா 2R தானே அர்த்தம். ரைட். அப்போ இங்கே உருளைக்கு ஹச்சுக்கு பதிலாக ஓகே என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா 2Rன்னு யூஸ் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? ரைட். நல்லா கவனிங்க. ஒரு கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான உயரம் உள்ள ஓகேவா இதுதான் உயரம் உள்ள உருளையுள்ள ஓகேவா வைக்கும்போது இப்போ தான் கோலத்தின் புறப்பரப்புக்கும் உருளையின் வலைப்பரப்புக்கு சமமாக மாறிவிடும். ஓகேங்களா? ரைட்டு. இப்போ இங்கே பாருங்கள், ஈஸியாக சொல்கிறேன். உருளையோட வலைப்பரப்பு என்ன? நல்லா கவனிங்க. இப்போ நமக்கு தெரியும் என்ன தெரியும் அப்படின்னா கோலத்துடைய புறப்பரப்பு ஃபார்முலா நமக்கு தெரியும். என்னது? பரப்பு அப்படின்னா 2 அளவு R² பையை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஒரு வட்டத்தில் கோலத்தில் எத்தனை வட்டம் வைக்கலாம்னு சொல்லியிருக்கேன்? 4 வட்டத்தை வச்சோம் அப்படின்னா அதை பரப்பை கவர் பண்ணிடலான்னு சொல்லியிருக்கேன். ரைட். இதை உருளையோட வலைப்பரப்புக்கு சமம் நான் சொல்ல போகிறேன். ஓகேவா? உருளையோட வலைப்பரப்பு தெரியும். பரப்பு அப்படின்னா இந்த 2 அளவு உருளையில் H இருக்கும், R இருக்கும், பை யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? 2. ஓகேவா? ஸோ 2πRH. வெரி குட், சூப்பரு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஒரு கண்டிஷனு, கோலம் அதன் விட்டத்திற்கு சமமான. ஸோ அப்போ கோலத்தோட விட்டம் ஓகேவா விட்டத்திற்கு சமமான உயரம் உள்ள உருளை நூல். ஸோ ஹச்சுக்கு பதில் நான் என்ன யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கேன்? 2R யூஸ் பண்ணணும். இது ஓகேங்களா? இதுதான் விட்டம், கோலத்தோட விட்டம்னா என்னது? 2Rன்னு அர்த்தம். ஓகேவா? அதாவது இங்கே ஒரு ஆறு இங்கே ஒரு ஆறு. ஸோ இது யாருக்கு சமமாக இருக்குன்னா ஹைட்டுக்கு சமமாக இருக்கும். ஓகேவா? ரைட். அவ்வளோதான். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹச்சுக்கு பதிலாக நீங்கள் என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா 2Rன்னு யூஸ் பண்ணணும். அப்போ பாருங்கள் 2πR × 2R. அப்போ பெருக்குங்க 2 எவ்வளவு? 4 பை. ஓகே, R × R² வந்துருச்சிங்களா? ரைட். அவ்வளோதான். ஸோ கண்டிஷனை ப்ரூஃப் பண்ணிட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்படிங்களா? ஸோ அப்போ கோலத்தின் புறப்பரப்பு யாருக்கு சமமாக இருக்கும்? உருளையோட வலைப்பரப்புக்கு சமமாக இருக்கும். எப்போ அப்படின்னா கோலத்தோடைய விட்டத்திற்கு சமமான உயரமுள்ள உருளையில் உள்ளார. ஓகே, உருளையின் உள். ஓகேவா? இந்த கோலத்தை வைக்கும்போது கோலத்தோடைய புறப்பரப்பும் உருளையோட வலைப்பரப்பும் என்னது? சமம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணது யார் அப்படின்னா ஆர்க்கிமிடிஸ். சரிங்களா? ரைட். அவ்வளோதான். ஸோ இந்த 2 தேரம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டேன். கோலத்து உள்ளார. ஓகேவா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கோலத்து உள்ளார எத்தனை வட்டத்தை வைக்க முடியும்? கோலத்து உள்ளார எத்தனை கூம்பு வைக்க முடியும்? 2 கூம்பு. ஓகேவா? ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த தேரம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. புரியுங்களா? ரைட். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.